திருச்சியில் யூனிவர்சல் தௌஹீத் ஜமாத் தலைமையகம் சார்பில் ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு நிகழ்வு. திருச்சி பீமா நகர் தெற்கு யாதவா தெருவில் யூனிவர்சல் தௌஹீத் ஜமாத் தலைமையக பள்ளிவாசல் வளாகத்தில் புதிய ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு நிகழ்ச்சி. யூனிவர்சல் தௌஹீத் ஜமாத் மாநில தலைவர் பீம் நகர் SP ரஃபீக் தலைமையில் சகோதரி முஸ்பிரா பத்ருதீன் வழக்கறிஞர், சகோதரர் ஆனந்தகுமார் வழக்கறிஞர் இவர்கள் முன்னிலை ஏற்க, இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு கலந்து கொண்டு புதிய ஆம்புலன்ஸ் சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்தார்கள். நிகழ்வில் திருச்சி மாநகர மேயர் அன்பழகன், திருச்சி மத்திய மாவட்ட திமுக செயலாளர் வைரமணி, பொன்மலை கோட்ட தலைவர் துர்காதேவி, வட்ட செயலாளர் செல்வராஜ் மற்றும் UTJ நிர்வாகிகள், பெண்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். திருச்சி செய்தியாளர் பஷீர். ஆம்புலன்ஸ் அர்ப்பணித்த நிகழ்ச்சியிலே அதுவும் மாசிம்பேட்டை பகுதியிலே வழங்குவதிலே இங்கு மக்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சியாக இருக்கிறேன். 2 நாட்களுக்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்பு முதல்வர்களுக்கு முன்னால் என்னுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் துறைமுகன் அவர்கள் பேருடைய பாதங்களை சாக கொண்டிருந்தார். வந்திருந்த போது பேரூரில் இருக்கின்ற அத்தனை பெரியவர்கள் அவர்கள் வந்து சந்தித்தார்கள். அவர்களை சந்தித்து இருக்கிற முத்தவழி பூரா கோவிலில் இருக்கின்ற பள்ளிவாசல் இருக்கிற அத்தனை பேரும் பெரியவர் காதலியினர் வந்து பார்த்தார்கள், பேசினார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இளைஞர்கள் நிறைய இருப்பது தமுக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு கருத்தை மக்கள் இருக்கிற எங்களது மாவட்ட செயலாளர் சொன்னார். அப்போது நான் சொன்னேன், அரசியலுக்கு வருவதில்லை, அரசியலை நினைப்பதில்லை, ஒன்று சமூக தொண்டை மட்டும் செய்து கொண்டிருக்கின்ற தௌஹீத் ஜமாத் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வாக்கு வங்கியை வைத்திருக்கிறார்கள். திருச்சியிலே பெரிய ஒரு மாநாட்டை நடத்தி அதை நிறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னேன். SCBI இருக்கிறது என்றுதான் சொன்னார்கள். ஆனால் இப்போது நம்ம ரஃபீக் அவர்கள் சொல்கிற போது நான் திமுககாரன் தான், இன்றைக்கு நான் இந்த அமைப்பிலே வந்திருக்கிறேன், ஆனால் தொடர்ந்து வாக்களிக்கிறேன், தொடர்ந்து பாஜக அரசை வீழ்த்துவதற்காக முஸ்லீம்கள், கிறிஸ்துவ மக்கள், மத சிறுபான்மை மக்கள் மிக சிறப்பாக எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சி ரஃபீக் அவர்களே வந்திருக்கிற UTB சேர்ந்த அத்தனை அமைப்பாளர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. நாங்கள் முதலமைச்சர் நம்முடைய சட்டமன்றத்திலே CAA சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றினார். தூய்மை சட்டத்தை எதிர்த்து ஏன் இஸ்லாமிய மக்கள் நாங்கள் சகோதரர்களாக இருந்திருக்கிறோம், ஏன் இந்த சட்டத்தை நீங்கள் கொண்டு வருங்கள் என்று எதிர்த்து நம்முடைய சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார். அதோடு மட்டுமல்ல, எந்த இடத்திலும் கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் தொடர்ந்து பாரதிய ஜனதா இருக்கிற இந்தியாவில் இருக்கிற முதலமைச்சர்களே முதல் முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் நான் இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சி தமிழ்நாட்டிலே நீங்கள் அளித்த ஆதரவு என்பது திமுக காரர்கள் கூட கொஞ்சம் தாமதமாக வந்தார்கள் தேர்தலில். ஆனால் இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்துவ மக்களும் காலை 7 மணிக்கே வந்து அவருடைய பங்கை சிறப்பாக இந்த தேர்தலில் செய்திருக்கிறார்கள். அதுதான் இந்தியா முழுவதும் எதிர்கொள்கிறது. தமிழ்நாட்டிலே 40 சட்டம் வந்த பிறகு பீகாரிலே சிறப்பாக இருக்கிறது, மகாராஷ்டிராவிலே சிறப்பாக இருக்கிறது, உத்தரப்பிரதேசத்தில் கூட சிறப்பாக இந்தியா கூட்டணி வெற்றி பெறும், ஆட்சி மாறும் என்ற நிலைமைக்கு அத்தனை பார்வையாளர்களும் அத்தனை நாட்டுக்காரர்களும், இன்னும் சொல்ல போனால் யாரெல்லாம் மீண்டும் அவர்தான் வருவார் என்று சொன்னது போக இப்போது அவர் வரவே முடியாது என்ற ஒரு நிலைமை ஏற்படுத்தியதற்கு இங்கு இருக்கிற சிறுபான்மை மத சிறுபான்மை மக்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி தான் என்பதை தவிர்க்க முடியாது, செய்ய முடியாது. எனவே நீங்கள் எடுக்கிற முயற்சி வெற்றி பெறும். இந்தியாவில் மீண்டும் அவர் 3வது முறையாக ஆட்சிக்கு வர முடியாது. எனவே உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுக்குள்ள உரிமை, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற உரிமை அத்தனையும் பாதுகாக்கப்படும். நீங்களும் சுதந்திர மனிதனாக இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிறார் என்ற ஒரு நிலைமை இப்பொழுது வர இருக்கிறது. எனவே உங்களுடைய முயற்சி உங்களுக்கு தான் நாங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டும். என்னிடம் கேட்டார்கள், பெரம்பலூரில் எப்படி வெற்றி வாய்ப்பு என்று என்னிடம் கேட்டார்கள். நான் சொன்னேன், எங்களது இயக்கம் அதோடு எங்கள் சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு என்று மிகப்பெரிய வெற்றி என்று தரும் என்று சொன்னேன். அப்படிதான் நடந்திருக்கிறது. அதில் நம்முடைய தவிர்க்க சேர்ந்த சகோதரர்கள் பொதுப்பணியாக ஆம்புலன்ஸ் நமது நோய்வாய்ப்பட்ட மக்களை உடனடியாக சென்ற மருத்துவமனை சென்று வைக்கிற அந்த ஆம்புலன்ஸ் சேவையை அவருடைய சொந்த சேமிப்பிலே பல பேரிடமிருந்து பெற்று இன்றைக்கு அதை துவங்கி வைக்கிற நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன்.
நிச்சயமாக நீங்கள் எடுக்கிற முயற்சி அத்தனை வெற்றி பெறும். இந்த இஸ்லாமியர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கிற அன்பு நிச்சயமாக அவர்கள் உங்களை என்றைக்கும் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். உங்களுடைய பணி ஓங்குக, சிறக்க, என்றைக்கும் நான் உங்களோடு இருக்கிறேன். இந்த சமுதாயப்படி ஊக்கப்படுத்தும் விதமாக அண்ணன் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். யுனிவர்சல் தௌஹீத் ஜமாத் சார்பாக அண்ணனை வருக வரவேற்கின்றோம். அதே நேரத்தில் இந்த ஜமாத்தை பொறுத்தவரைக்குமே அரசியல் அமைப்பு கிடையாது, பழையக்கூடிய அரசியல் சாதனை இல்லை. ஆனால் நாங்கள் ஓட்டு திமுக தான் போடுவோம். நாங்கள் அரசியல் கட்சி கிடையாது. நாங்கள் பாசிச பாஜகவை எதிர்க்கின்றோம். பாசிச பாஜக எதிர்க்கக்கூடிய திராணி உள்ள முதல்வர் தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை தவிர வேற யாரும் சொல்ல முடியாது. பாலம் தாங்கி பழனிசாமி சொல்ல முடியாது, ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சொல்ல முடியாது. வேற யாரும் அந்த அளவுக்கு ஒரு தெம்பர ஒரு ஆட்சியை நடத்திவிட முடியாது. அந்த ஆட்சியினுடைய எழுச்சியின் விளைவாகத்தான் இந்த பகுதியில சமுதாய மக்கள், முஸ்லிம் சமுதாய மக்கள் ஓட்டு போற நேரத்தில் சின்னம் குழப்பமா இருக்கு. உட்கார்ந்து அதிகாரி பார்த்து சொல்றாங்க, எப்ப தீப்படி சின்னத்தை காட்டுங்கப்பா, தீப்படி சின்னத்தை காட்டுங்கப்பான்னு சொல்றாங்க. திமுக காரனை பொறுத்த வரைக்கும் பேசக்கூடிய நானும் ஆரம்பத்து திமுக இன்னைக்கு ஜமாத்துல இருக்கோம். திமுக காரனை பொறுத்த வரைக்குமே அவன் வேற கட்சிக்கு எந்த ஆளும் கொடுக்க மாட்டான். எதுவாக இருந்தாலும் சரி திமுக முன்னேறணும்னு நடப்பான். அந்த அடிப்படையில இங்கே தீப்பெட்டி சின்னம் வழங்கப்பட்டாலும் இன்ஷா அல்லாஹ் ஜூன் 4ஆம் தேதி மிகப்பெரிய வெற்றியை மாண்புமிகு முதலிடத்தில் அண்ணன் அமைச்சர் கே.என். அவர்கள் ஒப்படைப்பார். இந்த முஸ்லிம் சமுதாய மக்கள் முழு ஒத்துழைப்பை வழங்கினர் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். 2026 வழங்கும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, அண்ணன் அவர்கள் எடுத்த எந்த ஒரு பணியாக இருந்தாலும் சரி, போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்திலுமே அதுல ஒரு புரட்சி, இப்போது நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆன பிறகு அதுல ஒரு புரட்சி. அதே நேரத்தில் உள்ளாட்சித்துறை உள்ளாட்சியுடைய தேர்தல் நடைபெற்று மாபெரும் வெற்றி கண்டு திருச்சி மாநகரத்தில் முன்னாடி காங்கிரஸ் தான் மேயரா இருப்பாங்க. அல்லாவுடைய கிருபையை கொண்டு திமுகவுடைய மேயராக இருக்கக்கூடிய அண்ணன் மாநகர செயலாளர் மதிப்புக்குரிய அன்பழகன் அவர்கள், அதே நேரத்தில் இந்த வார்டை பொறுத்த வரைக்குமே திமுகவுடைய கோட்டையாக இருக்கின்றது. அதற்கு முக்கிய பங்காக 52வது வார்டு வட்ட செயலாளர் அண்ணன் செல்வராஜ் அவர்கள் முக்கிய பங்கு. இப்ப பேசக்கூடிய நான் சிறு வயசுல இருந்து இங்க வளர்ந்துகிட்டு இருக்காரு, சிறு வயசுல பார்த்துக்கிட்டு இருக்காரு. திமுகவுடைய ஓட்டு வங்கியை தக்க வைக்கிற அளவுக்கு இங்கே மக்களிடத்தில் திருப்தியை பெற்றுக் கொண்டு இந்த வார்டை செல்வராஜ் அவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விளைவாகத்தான் துர்காதேவி அம்மையார் அவர்கள் தொடர்ந்து 3 முறை ஜெயிச்சிட்டே இருக்காங்க. அவங்களுடைய பணிகளுடைய சிறப்பு எல்லாம் பொறுத்த வரைக்குமே திமுக என்பது மக்களுக்கு சேவையாற்றிக் கொண்டிருக்கிற விளைவாகத்தான் மக்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வார்டும் திமுகவுடைய கோட்டையாக விளங்குகின்றது. முஸ்லிம் சமுதாய மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுப்போம், இன்ஷா அல்லாஹ் கொடுத்துக் கொண்டே இருப்போம். பாசிச பாஜகவினுடைய ஆட்சியை இறக்கும் வரையிலும் இந்த திமுகவுக்கு நாங்கள் குரல் கொடுப்போம், ஆதரவு கொடுப்போம் என்று கூறி இந்த ஆம்புலன்ஸ் அர்ப்பண நிகழ்ச்சி வருகை தந்துள்ள அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய மாபெரும் கிருபையினால யுனிவர்சல் தௌஹீத் ஜமாத்தினுடைய தலைமையின் சார்பாக சமுதாய பணியாக அதனுடைய ஒரு கட்ட நகர்வாக ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு நிகழ்ச்சியானது உடனடியாக ஏற்பாடு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களாக இந்த நிதி வசூலிக்கப்பட்டு தேதி குறித்த நேரத்தில் உடனடியாக அறியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அதற்கு சிறப்பு விருந்தினராக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் கே.என். அவர்கள் வந்திருந்தார்கள். அதே நேரத்தில் மாநகர மேயர் அவர்கள் அன்பழகன் வந்திருந்தாங்க. மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் சகோதரி முஸ்வீரா பத்ருதீன் அவர்களும் சிறப்பு விருந்தினராக வந்திருந்து இந்த ஆம்புலன்ஸை சேவையை தொடங்கும் விதமாக பச்சை கொடி அசைத்து சிறப்பான முறையில் இந்த ஆம்புலன்ஸ் சேவையை தொடங்கி வைத்தார்கள். இது இறைவனுக்கே புகழனைத்தும். மென்மேலும் நாங்கள் சமுதாய பணியை செய்ய இருக்கின்றோம். கொரோனாவுடைய காலகட்டத்தில் இந்த பகுதி வாழ் மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 குடும்பங்களுக்கு 1000 ரூபாய் பணமும் 1500 மதிப்புள்ள பொருட்களும் வழங்கிய அரசியல் சாராத இயக்கமாக யுனிவர்சல் தௌஹீத் ஜமாத் இருந்தது என்பது வரலாறு. எங்களை பாராட்டும் விதமாக கடந்த கொரோனாவுடைய காலகட்டத்தில் 2021ஆம் ஆண்டு இதே நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு கே.என். அவர்கள் எங்களை பாராட்டி சான்றிதழை வழங்கினார்கள். அதே நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே.என். அவர்கள் இன்றைய தினம் எங்களுக்கு ஊக்கப்படுத்தும் விதமாக
இந்த ஆம்புலன்ஸ் சேவையை மென்மேலும் தொடர்ந்து சமுதாய பணி செய்வதற்கு ஊக்கப்படுத்துகிறார்கள். எங்கள் ஜமாத்தின் சார்பாக அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எப்பொழுதும் சமுதாய மக்களுக்கு நாங்கள் சேவை செய்ய இருக்கின்றோம் என்பதனை உறுதிமொழியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாநில தலைவர் பீமநகர் எஸ் ரஃபீக், யுனிவர்சல் தௌஹீத் ஜமாத்.